என் ஃப்ரெண்டு ஜெயந்தி கால் பண்ணி நாளைக்கு எல்லோரும் கெட் டுகெதர் எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஐயோ நாளைக்கு ஸ்னோஃபால் இருக்கே எப்படி வருது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஹஸ்பண்ட் உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவாங்க, நீங்கள் பார்த்து இறங்கி வந்தால் மட்டும் போதும், பாப்பாவை நல்லா கவர் பண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பி போயாச்சுங்க. அங்கே போன உடனே சரி அவங்களும் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பபிதா அக்கா 2 பூரியை கொடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாச்சுங்க. காலையில் சாப்பாடையும் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக ஃபுல்லாக குக்கிங் தாங்க. ஆளுக்கு ஒன்று ஒரு ஆள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க, இங்கிட்டு கொத்தமல்லி வெட்ட, வெங்காயம் வெட்ட, அப்புறம் என்ன சொல்கிறது பிரியாணிக்கு ரெடி பண்ண. இங்கே சைடில் பசங்கள்லாம் போய் ஸ்னோவில் ஆடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகள்லாம் ட்ராயிங் பண்ணிவிட்டு அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. இங்கிட்டு ஜென்ஸ் எல்லாம் அவங்களாம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ஆளும் ஒன்றா ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு முடிஞ்சு பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் சிக்கன் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி ரெடி, சிக்கன் 65 ரெடி, எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக என்ன சொல்கிறது நல்லா எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே குக் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்டோங்க. இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியலை. ஸ்னோஃபாலுன்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா செம்மையாக வீக்கெண்ட் போச்சுங்க. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.